सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे பாகி முரா. மூச்சு காத்துங்கிறது என்னது? அந்த பிராணனுடைய வேலை. அந்த பிராணந்தான் ஆத்மா, இந்த சரீரத்துல ஜீவாத்மா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க. அது இல்லைன்னு இவனுக்கு காமிக்கணும். இவன் என்ன நினைக்கிறான்? அந்த பிராணன் வேலை, அந்த பிராணனே நேர ஆத்மான்னு சொல்லலை, ஆனா பிராணனுக்குன்னு ஒரு தேவத்தை வேலை செய்யறதோ இல்லையோ அந்த தேவத்தை தான் இந்த சரீரத்துல ஆத்மாவாக இருக்குன்னு அஜாதசத்ரு நினைச்சுட்டு இருக்கான். அந்த நினைப்ப இப்ப இல்லைன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக சுஷுப்தங்கிட்ட போனான். சுஷுப்தங்கிட்ட போனா அவங்ககிட்ட பிராணன் அண்ணா வேலை செஞ்சுட்டு இருக்கு. பிராணன் வேலை செய்யறதுன்னு சொன்னா அந்த தேவத்தை வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு ஆச்சு. அதுதான் இந்த சரீரத்துல ஆத்மா ஜீவாத்மாவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அது தூங்கலைன்னு இருக்கும்போது அதை கூப்பிட்டா அதுக்கு கேட்கணுமோ இல்லையோ, எழுந்திருக்கணுமோ இல்லையோ, அதான் கூப்பிட்டார். தௌஹ சுப்தம் புருஷம் சுப்தம் ஆஜக்மதுஹு தம் ஏதைஹி நாமபிஹி ஆமந்திரயாஞ்சக்ரே பிருஹன் பாண்டரவாசகா சோம ராஜன் அப்படின்லாம் சொல்லி 4 பதங்களை சம்போசப்படி கூப்பிட்டாராம். கூப்பிட்டா ஏன்னு கேட்கணுமோ இல்லையோ, கேட்கவே இல்லை. சன்னோத்தஸ்தௌ எழுந்திருக்கவே இல்லை. இந்த இடத்துல பாஷ்யத்துல ஏகப்பட்ட விசாரம். தெரிஞ்ச பதங்களை கூப்பிட்டு கேட்டா ஒரு சமயம் எழுந்திருக்கலாம். புரியாத பதங்களை கூப்பிட்டா எப்படி எழுந்திருக்க முடியும்? இப்படிலாம் பல விசாரங்கள் இல்லையா? புரியாத பதங்கள்னு இல்லை. அந்த இடத்துல பிருஹன்னு பாண்டரவாசகா சோமா ராஜன் அப்படிங்கிறதெல்லாம் வேதத்திலே இங்கேயே நிரூபணம் பண்ணப்பட்ட பிராணதேவத்தை, பிராணனுக்கு உண்டான சப்தங்கள். பிராண தேவதைக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அதனால இந்த பதங்கள்னால கூப்பிட்டா அந்த பிராண தேவத்தை இந்த சரீரத்தில் ஜீவாத்மாவாக இருக்குமானால் நிச்சயமா அதுக்கு புரியும், அது எழுந்திருக்கணும். ஆனால் எழுந்திருக்கல. தேவதத்தா யஜ்ஜதத்தா அப்படின்னு அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டா மாத்திரம் எழுந்திருக்குமானான்னு கேட்டா அது ஏந்திருக்க மாட்டான். ஏன்னா தேவதத்தன் யஜ்ஜதத்தன் யாருக்கு பேர் வச்சிருக்கோ அவன் தூங்குறான், அதனால எழுந்திருக்க மாட்டான். முயற்சிட்டு இருக்கிறவனுக்கு தானே கூப்பிட்டா தெரியும் இல்லையா? அப்போ பிராணதேவத்தை முயற்சிட்டு இருக்கிறதுனால நான் அதை கூப்பிட்டேன். அப்போ அதை கேட்கணுமோ இல்லையோ? ஏன்னு கேட்கல. அதனால பிராணதேவத்தை இந்த சரீரத்தில் ஜீவனாக இல்லை அப்படின்னு புரிய வச்சேன். இது புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப இதை காட்டிலும் வேறான ஒரு ஜீவன் இருக்கானா அதை சொல்லணுமோ இல்லையோ? இது ஜீவன் இல்லை. இது ஜீவன் இல்லைன்னு சொன்னா அப்ப எது ஜீவன்? இல்லைன்னு எதையுமே சொல்லி நிறுத்த முடியாது. இது ஜீவன் இல்லைன்னு சொன்னா எது ஜீவன் அடுத்த கேள்வி வந்துடும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக அடுத்தது என்ன பண்றார்? தம் பாணினாபேஷம் போதையாஞ்சக்கார். கையால் உசுப்பினார். உசுப்பின உடனே எழுந்துட்டான். தூங்கிட்டு இருக்கிறவான் இல்லையா? தூங்கிட்டு இருக்கனா உசுப்பினாக்க எழுந்திருவானோ இல்லையோ? சக உத்தஸ்தௌ எழுந்துட்டான். எழுந்திருந்த உடனே வித்தியாசம் தெரிகிறது. இதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்தான், இப்போ முழிச்சுட்டான் அப்படிங்கிறது வித்தியாசம் தெரிகிறது. அப்போ அஜாதசத்ரு அந்த கார்கியங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். சகோவாச்ச அஜாதசத்ரு யத்ரைஷ ஏதத் சுப்தோபூத் யயேஷ விஜ்ஞானமய புருஷः க்வைஷ ததாபூத் குத ஏததாகாத் இது. இப்போ நீ என்ன பார்க்கணும் இங்கே அப்படின்னு கேட்டால், இப்போ ஒருத்தன் முழிச்சுட்டானோ இல்லையோ, இந்த முழிச்சுண்டவன் இருக்கானே இவன் தான் விஜ்ஞானமய புருஷः. இவன் சித்த முன்னாடி சுப்தா அபூத் தூங்கிட்டு இருந்தானே. தூங்கும்போது எங்கே இருந்தான், எதில் இருந்தான், எதுலேருந்து முழிச்சுண்ட உடனே வந்தான் அப்படின்னு இது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறேன். தெரியல. ததுஹ நமேனே கார்கா. ஆனால் கேள்வியை கேட்கலாமான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அவனுக்கு தெரியலங்கிறதுக்காக தானே கூப்பிட்டு வந்திருக்கார் இல்லையா?
அப்படி இருக்கிறச்சே இவன் எங்கே தூங்கிட்டு இருந்தான், எங்கே இருந்து மூச்சுன்னு வந்தான் அப்படின்னு அவனை பார்த்து கேட்கலாமோ? தெரியலையே, அவனுக்கு தெரியலைங்கிறது தான் தெரியுமே இல்லையா? தெரியாதவங்ககிட்ட போய் எதுக்காக கேள்வி கேட்கறது அப்படின்னு கேட்டால், கேள்வி கேட்டு பதில் சொன்னால் சீக்கிரம் ஏறும். ஜிஜ்ஞாசையை உண்டு பண்ணி சொல்லணுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிஜ்ஞாசையே இல்லாதவனுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கிறதுக்கும் ஜிஜ்ஞாசை உள்ளவனுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை வாத்தியார்கள்லாம் நல்லா அனுபவிச்சிருப்பான். ஆக அவளுக்கு அது விஷயம் தெரியும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோடு வந்தவனுக்கு அந்த விஷயத்தை போதிக்கிறது எவ்வளோ சுலபம். அந்த ஆசை இல்லாதவனுக்கு சொன்னால் காதில் விழாது, அது பாட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறது என்ன வித்தியாசம் இல்லையா? அதனால என்ன பண்ணுவானா, அவனுக்கு ஜிஜ்ஞாசையை உண்டு பண்ணணும். இந்த இதில் சாஸ்திரத்துலலாம் சிஷ்யாவதானாய பிரதிஜானீதே அப்படின்னு போடுவான். சிஷ்யாவதானாய பிரதிஜானீத்தேன்னு பிரதிஜை பண்ணினோமா, பிரதிஜை பண்ணாமலே சொன்னால் அவன் பாட்டு கேட்டுக்கிறான், சொன்னால் புரிய போகிறது. இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா என்ன? இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரதிஜைன்னு பேர். இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் தான் அவன் கேட்பானா? இதை சொல்கிறேன்னு சொல்லாமல் அந்த விஷயத்தை சொன்னால் கேட்க மாட்டானா அப்படின்னு கேட்டால் அவதானம் இல்லாது போயிடுமா. எதை சொல்கிறாங்கிறது முன்னாடியே நமக்கு மனசில் வந்ததுன்னா, ஓ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாச்சு அப்படின்னு ஜிஜ்ஞாசை இருந்தால் கவனமாக கேட்பான். ஆக அது இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரோ நமக்கு அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான்னா அது கவனம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அப்போது அவனுக்கு வேண்டிய விஷயந்தான் சொல்ல போகிறோங்கிறத முன்னாடியே அவனுக்கு தெரியப்படுத்தி இருந்தால் அவனுக்கு அந்த விஷயத்தில் ஒரு ஜிஜ்ஞாசை ஏற்பட்டு கவனம் ஏற்படுங்கிறதுக்காக பிரதிஜான்னு சொல்லியிருக்கு. சிஷ்யாவதானாய பிரதிஜானிதே. முன்னாடியே என்ன சொல்ல போகிறாருங்கிறது சொல்லிடணும், ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு அதுக்கு மேலே போகணும். அதே மாதிரி தான் இதுவும் உபயோகப்படுறது. இது எப்படி உபயோகப்படுதுன்னா, அந்த பையன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டான்னா அந்த கேள்வியை கேட்ட உடனே அவனோட மனசு இதுக்கு ஏதாவது பதில் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு யோசிக்கும். தெரியலே அப்படின்னு வந்ததுன்னா சரி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஆசை வந்த உடனே அதுக்கு பதிலை தேடும் போது இவன் பதிலை சொன்னான்னா டக்குன்னு பிடிக்கும். இல்லாட்டா அப்படியே என்ன மங்கி மழுங்கி கிடக்கக்கூடிய அந்த புத்தியில் போய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தா அது ஏற்றுக்காது. அதனால் அவனுக்கு கலப்பி விடணும், ஜிஜ்ஞாசையை கலப்பி விட்டு சொல்லணும். அவனுக்கு தெரியும்னு சொல்லி பரீட்சை பண்ணுறதுக்காக இந்த கேள்வி இல்லை. இந்த கேள்வி கேட்கறது எதுக்காகன்னு கேட்டால் அவனுக்கு அந்த ஜிஜ்ஞாசையை உண்டு பண்ணி போதிச்சா நன்னா கிரகிப்பனே அப்படிங்கிறதுக்காக. ஆக என்ன கேட்டார் இவர்? இப்போ பிராணன் ஜீவாத்மா இல்லை, ஏன்னா பிராணன் தூங்கலை, அது கர்த்தா போக்தா இல்லை, ஏன்னா சொன்னால் கேட்கல, கேட்டதெல்லாம் அதுக்கு ஒன்றும் புரியலை. அப்படி இருக்கும்போது உசுப்பினதுக்கு அப்புறம் எழுந்துட்டானே, இப்போ இவனை கூப்பிட்டாக்கா இவனுக்கு நல்லா தெரியுறது. அப்படின்னா இவனுக்கு விஞ்ஞானமயகான்னு சொன்னோம். இவன் தான் சித்தம் முன்னாடி தூங்கிட்டு இருந்தாங்கிறதும் இப்போ நல்லா தெரியுறது. தூங்கிட்டு இருக்கும்போது இவன் எங்கே இருந்தான், எங்கேருந்து இப்போ வந்தான் அப்படின்னு ரெண்டு கேள்வி. இந்த கேள்வி ரெண்டும் ஒரே கேள்வியாக வச்சுக்கலாமா, ரெண்டு கேள்வியாக வச்சுக்கலாமான்னு ஒரு விசாரம். ஏன்னா எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டால் திரும்பி வர்றது அங்கேருந்து தானே வருவான். எந்த ஊரில் இருக்கான ஒருத்தன், இவன் எங்கே ஊரில் இருக்கான், இவன் ஏற்கனவே எங்கே இருந்தான், அந்த ஊரில் இருந்தான், அப்போ எங்கேருந்து வந்தான், அந்த ஊர்லேருந்து தான் வருவான். எங்கே இருக்கானோ அங்கேருந்து தான் வர முடியும், வேற ஒரு இடத்துலேருந்து அவன் வந்தான்னு சொல்ல முடியாது. அப்போ அது எங்கேருந்து வந்தான்னு ஒரு கேள்வியா? எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டார். சரி, குவைஷ ததா அபூ, தூங்கிட்டு இருக்கும்போது இவன் எங்கே இருந்தான், குதஹா ஏததாகா, அப்போ இப்போ மூச்சுன்னு வந்துட்டானே, எங்கேருந்து வந்தான், ரெண்டு கேள்வி வேணுமா அப்படின்னு ஒரு விசாரம். இதனுடைய தாத்பரியம் என்னங்கிறது சொல்லணும். ததுக நமேனே கார்கியா, அவனுக்கு தெரியலன்னா இப்போ அவர் என்ன சொல்ல போகிறார், மேலே என்ன சொல்கிறாங்கிறத முன்னாடி நான் சொல்லிவிடுறேன், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள சொல்கிறேன். எங்கே இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இவன் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஊரில் இருந்தான்னு கேட்கறதுல தாத்பரியம் இல்லை. இவனுடைய நிலை எப்படி இருந்தது, எந்த ஸ்வரூபத்தில் இவன் இருந்தான் அப்படிங்கிறத அவனுக்கு போதிக்கணும். தூங்கும்போது இவன் எப்படி இருந்தான், முழிச்சுட்டு இருக்கும்போது இவனுடைய ஸ்வரூபம் இவனுக்கு தெரியுறது, சொப்பனம் பார்க்கறச்ச கூட முக்கால்வாசி தெரியுறது, வித்தியாசமாக தெரியுறது, நான் அப்படின்னு தெரியுறது, இதை பார்க்குறேன் அதில் இல்லாமல் பார்க்குறதுலாம் தெரியுறது, திரஷ்டா கர்த்தா போக்தா எல்லாமே தெரியுறது. சுஷுப்தியில் ஒன்றும் தெரியல.
ஆனால் முழிச்சுட்டு இருக்கிறவன் தான் சொப்பனம் பார்க்குறான், அவன் தான் தூங்கினான், அப்புறம் மறுபடியும் அவன் தான் ஏந்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. அப்படியானால் முழிச்சுட்டு இருக்கிறது, சொப்பனம் பார்க்கறது, இதை தாண்டி அவனுக்கு ஒரு ஸ்வரூபம் இருக்குதுன்னு ஆச்சு. ஏன்னா முழிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது அந்த நிலை, ஜாக்கிரத அவஸ்தைங்கிற நிலை இல்லாமலும் அவன் இருக்கான், சொப்பனம் பார்க்கறதுங்கிற அந்த நிலை இல்லாமலும் அவன் இருக்கான். அப்படின்னா இதை தாண்டி அவனுடைய ஸ்வரூபம் இருக்குன்னு ஆச்சு. இப்போ சுஷுப்தி காலத்துல அவன் எந்த ஸ்வரூபத்தில் இருந்தான், அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்ப என்ன தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும். குத ஏதத் ஆகாத் அப்படின்னு சொல்றச்ச இது எதுக்காக சொல்றது? எந்த ஸ்வரூபத்துல தான் அதுதான் அதுல இப்படி வருவான் அப்படின்னு சொன்னா, இது ஊர்லேருந்து வெளியில கிளம்பி வரா மாதிரி இல்லை, ஊர்ல இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வரான் அப்படின்னு சொல்ற மாதிரி இது இல்லை. இவனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரூபத்தை சொல்லணும், அது எப்படி இருக்குங்கிறது சொல்லணும், அதனுடைய அதுக்கு அதை தெரிவிக்கிறதுக்கு சில சப்தங்களை சொல்லணும். அப்ப குத ஏததாக அப்படிங்கிற இந்த பிரச்சனமானது அவன் எந்த ஸ்வரூபத்தில் இருந்தானோ அந்த ஸ்வரூபத்தை பற்றி வர்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி. ஏதோ நான் ஒரு வார்த்தையில் முடிச்சுடக்கூடாது. இந்த மாதிரி இந்த ஸ்வரூபத்தில் இருந்தான், பிரம்மமாக இருந்தான், சத்ஸ்வரூபமாக இருந்தான், அதுலேருந்து வந்தான் அப்படி சொன்னா இல்லை. அந்த சத்ஸ்வரூபங்கிறது என்னன்னு சொல்லணும். இது எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இங்கே 2 அம்சம் இருக்குது. இப்போ தூங்கி முழிச்சவன் ஜீவாத்மா, அவன் தான் இந்த சரீரத்தில் கர்த்தா போக்தா. முழிச்சுட்டு இருக்கும்போது இந்த சரீரத்தினால வரக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான், அதனால இவன் தான் கர்த்தா போக்தா. ஆனால் தூங்கும்போது இவன் எந்த ஸ்வரூபத்தில் இருந்தானோ அந்த ஸ்வரூபம் இருக்கே அதை பிரம்மம்னு வர்ணிக்கணும். வர்ணிச்சாதான் அந்த பிரம்மந்தான் இந்த ஜீவரூபம்ங்கிறது, ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது கிடைக்கும். இப்போ அதுதான் இங்கே சொல்லி ஆகணும். அதை சொல்றதுக்காக இவன் தூங்கும்போது எப்படி இருந்தான் அப்படி சொன்னா, முழிச்சுட்டு இருக்கும்போது முழிச்சுட்டு இருந்தானோ இல்லையோ, சொப்பனம் பார்க்கும்போது சொப்பனம் பார்த்துட்டு இருந்தானோ இல்லையோ, அந்த மாதிரி தூங்கும்போது தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு பதில் சொல்லிட்டான்னா தூக்கத்தில் இருந்தான் அப்படின்னு ஒரு பதில் சொல்லாமோ இல்லையோ. அந்த மாதிரி சொல்லிடப்படாதுங்கிறதுக்காக அவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை என்ன தத்பதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக குத ஏததாக, இவன் எங்கேருந்து வந்தானோ அந்த ஸ்வரூபம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது உனக்கு தெரியுமான்னு அடுத்த கேள்வி. 2 கேள்வி கேட்டுட்டு இந்த 2க்கும் பதில் வேணும் வேணும் அப்படின்னு இவனுடைய மனசை கேட்கறது அஜாதசத்ருடைய மனசு. உடனே அதுக்கப்புறம் சொல்றது சகோவாச்ச அஜாதசத்ரு யத்ரைஷ ஏதத் சுப்தோபூத் யேஷ விஜானமய புருஷா ததேஷாம் பிராணானாம் விஜானேன விஜானமாதாய யயேஷோந்தர ஹிருதய ஆகாஷா தஸ்மின் சேதே. முதல் பிரச்சனத்துக்கு பதில். எங்கே தூங்கினான்? தூங்கும்போது இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டால் ஹிருதயே ஆகாஷா, ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குது, அந்த ஆகாசத்தில் தூங்கிட்டு இருந்தான். ஷேத்தேனா தூங்குறவன் ஜீவாத்மா. இவன் எங்கே இருந்தான்னா ஆகாசத்தில் இருந்தான், ஹிருதய ஆகாசத்தில் இருந்தான். நமக்கு புரியவே புரியாது. ஹிருதயாகாசத்தில் இவன் போய் இருந்தான்னா என்ன, அந்த ஆகாச சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் பரமாத்மான்னு அர்த்தம். இவன் எப்படி பரமாத்மா கிட்ட போனான் அப்படின்னு கேட்டால், இதை பாருங்க, தூங்குறச்ச அவன் என்ன பண்ணுறான்னா, முழிச்சுட்டு இருக்கிறச்ச நம்ம சரீரத்தை உபயோகப்படுத்துகிறோம். யார் உபயோகப்படுத்துகிறா? நம்ம தானே உபயோகப்படுத்துகிறோம். அப்போ இந்த ஜீவாத்மா இருக்கானே அவன் தான் இந்த சரீரத்துக்கு அதிபதி, சுவாமி. இவன் சரீரத்தை உபயோகப்படுத்திக்கிறான் தனக்காக, அதில் உள்ள இந்திரியங்களை உபயோகப்படுத்திக்கிறான், பிராணம் உபயோகப்படுத்த, எல்லாத்தையும் அவன் உபயோகப்படுத்திக்கிறான். இவன் தான் அதுக்கு அதிபதி இல்லையா? இப்படி உபயோகப்படுத்திட்டு இருந்தானோ இல்லையோ. இது ஜாகிரத் காலம். சொப்பன காலத்தில் என்ன ஆகுது, இவன் சில சரீரத்துடைய உபயோகத்தை நிறுத்திட்டான், சரீரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சரீரத்தை விட்டுட்டான், சரீரத்தை உபயோகப்படுத்திக்கல. இந்த சரீரத்தை அவன் உபயோகப்படுத்திக்கல சொப்பன காலத்தில். கண்ணு காது மூக்கு இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கு, இதை ஏதாவது உபயோகப்படுத்திக்கிறானான்னு சொன்னா இல்லை, அதுவும் வேண்டாம், அதுவும் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி. தூங்குறதுன்னா அதை தூங்கலை, அதுக்கு ஒரு விசிராந்தியை கொடுத்துட்றான். வேலை செய்ய வேண்டாம், கொஞ்ச நாள் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி. கண்ணு பார்க்கல, காது கேட்கல. ஆனால் அந்த அந்தகரணம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அதை மாத்திரம் விடலை, அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். சதீஹி ஸ்வப்னோ பூத்வா விஜானமயகான்னு, அதுக்கு தான் திருப்பி திருப்பி விஜானமயகான்னு சொல்றது. அந்த விஜானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்தகரணமா. இந்த அந்தகரணத்தோடு கூடினவனாக இருந்துட்டு சொப்னம் பார்க்குறான்.
அந்த ஒரு அந்தஸ்கரணம் தான் இருக்கு, மற்ற இந்திரியங்கள் எதுவும் வேலை செய்யல. ஆனா அந்த அந்தஸ்கரணம் அத்தனை இந்திரியங்கள் இருந்தா எப்படிலாம் வேலை செய்யுமோ, என்னெல்லாம் நடக்குமோ அத்தனையும் அங்க பண்ணி காமிச்சு விடுறது சொப்பன காலத்துல. இது ஒன்னே அத்தனை பொறுப்பையும் ஏற்றுட்டு எல்லாம் பண்ணி காமிக்கிறது. ஆக சொப்பனம் பார்த்துடுறான். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுவும் அசைந்து போயிடும். எத்தனை வேலை செய்யும். ஆக அதுவும் அசைந்து போன உடனே அதுக்கும் விராமம் கொடுத்துட்றான். போகிறோம், நிறுத்து, ஒன்றும் பார்க்க வேண்டாம், சொப்பனங்கள்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி விடுறான். நிறுத்திவிட்டா இப்போ அவன் எப்படி இருக்கான், இதை சொல்றது பிராணானாம் விஞ்ஞானேன விஞ்ஞானம் ஆதாய. விஞ்ஞானேன விஞ்ஞானம்னா இந்த பிராணன்கள்னா இந்திரியங்கள், மனசு, இது எல்லாம் தன் சக்தியை உபயோகப்படுத்தி இவனுக்கு ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்ததோ இல்லையோ, ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்ததோ இல்லையோ, அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், கேட்குறேன், இந்த மாதிரி ஞானத்தை உண்டு பண்ணி கொடுத்துருந்தோ இல்லையோ, அந்த ஞான சக்தியை அப்படியே உபசம்ஹாரம் பண்ணுறது, வேண்டாம் நிறுத்துன்னு நிறுத்துறது தான் இங்கே ஆதாரம். விஞ்ஞானேன விஞ்ஞானம் ஆதாய, எல்லாத்துக்கும் லீவு கொடுத்துட்டா விசிராந்தியா இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறான், யயேஷா அந்தர்ஹிருதய ஆகாஷா. இந்த பிரம்மத்துக்கு ஒரு ஸ்தானம் சொல்லியிருக்கு. பிரம்ம எல்லா இடத்துலையும் வியாபகமாக இருந்தாலும் யோ வேத நிஹிதங் குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்னு சொல்றது அது புத்தி குஹைன்னு சொல்றான். இன்னும் ஒன்று உபாசனைக்காக ஸ்தானம் சொல்றது நம்மளுடைய ஹிருதயம். புத்தியுடைய ஸ்தானம் கூட ஹிருதயம்தான். வேதாந்த சாஸ்திரப்படி புத்தி, மனசு, அந்தஸ்கரணம் இதனுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டால் அது ஹிருதயம், ஹிருதயத்தில் இருக்குன்னு. அப்போ அந்த ஹிருதயத்தில் ஆகாசம்னா சைத்தன்யம் இங்கே வச்சுக்கணும், சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தில் இருக்கு. தூங்கின்றிருக்கிறவன் யஹ சேதே சஹ அஸ்தி. தூங்கின்றிருக்கிறவன், சுஷுப்தியில இருக்கிறவன் அந்த சைத்தன்யத்தோட சேர்ந்து இருக்கான். சேர்ந்து இருக்கிறதுங்கிறது இங்க ஒன்றும் ரெண்டு கலந்து இருக்கிறதும் இல்லை. இந்த சைத்தன்யம்தான் இந்த உபாதிகளோடு அந்த இந்திரியங்கள் சரீரத்தோடெல்லாம் சேரும் போது வேற ஜீவபாவத்தை அடைஞ்சிட்டு இருக்குது. இப்போ அதை இந்த உபாதிகள்லாம் கண்டு வேலையை நிறுத்தின உடனே இது எப்படி இருக்கு, தன்னுடைய சொரூபத்தில் இருக்கு. இதுதான் எல்லா இடத்தையும் சொல்றது ஸ்ருதி. ஸ்வபிதி, ஸ்வம் அபீதி, அதனால ஸ்வபீதி அப்படின்னு உபனிஷத்து அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றது. தன்னிடத்திலேயே அவன் லயவாடைகிறான், தன் ஸ்வரூபத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். தன்னுடைய ஸ்வரூபத்தை அவன் இருந்தான். யயேஷோஸ்மின் ஹிருதயே ஆகாஷா தஸ்மின் சேத்தேனா அந்த தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருந்தான். ஒரு சில இடத்துல இதை எப்படி வர்ணிக்கும் அப்படின்னு கேட்டால் பரமாத்மாவை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும். பரமாத்மாவை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான்னா இவன் ஒன்று பரமாத்மா ஒன்றுங்கிற பேத புத்தியெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இவர் ஆலிங்கனம் அந்த மாதிரி இல்லை, அதோட சேர்ந்து இருந்தான்னு சொன்னாலும் சேர்றதுங்கிறதும் இல்லை, ஒரே வஸ்துவாக இருந்தான், பேத புத்தி இல்லாமல் இருந்தது. அப்போ இங்கேயும் அதே மாதிரி அந்த ஸ்வரூபத்தில் பேத புத்தியே இல்லாமல் இருந்தால், பேதம் இல்லாமல் இருந்தான். அப்போ எங்கே இருந்தாங்கிறது தீர்ந்து போச்சா? அப்போ எங்கேருந்து வந்தான் அடுத்தது இப்போ இப்படி சொல்லணும். இவன் எங்கேருந்து வந்தானோ அதை பற்றி சொல்லணும், வந்தவனை பற்றி சொல்ல வேண்டாம். குதஹா ஏததாகாத், மூச்சுண்டவனை பற்றி கேள்வி இல்லை. இவன் எங்கேருந்து வந்தானோ, எங்கே இருந்து வந்தானோ அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் அதை வரிசையாக சொல்லிட்டு வர்றார். எப்படி சொல்லிட்டு வர்றாருன்னா அதுக்கு நடுப்புற சொப்ன இதெல்லாமும் இருக்கு, நான் அதை விட்டுட்டேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, ச யதா ஊர்ணநாபிஹி தந்துனோச்சரேத் யதாக்னேஹ க்ஷுத்ரா விஸ்ஃபுலிங்காஹ வியுச்சரந்தி ஏவமேவ அஸ்மாதாத்மன சர்வே பிராணாஹ சர்வே லோகாஹ சர்வே தேவாஹ சர்வாணி பூதானி வியுச்சரந்தி. சுருக்கமாக சொல்ல போனால் இதில் எல்லாம் பிரபஞ்சம் பூரா வந்துடுத்தோ இல்லையோ. இப்போ சொன்ன விஷயத்தில் ஒரு திருஷ்டாந்தம், ஒரு அக்னி நெருப்பு எரியறது, அதுலேருந்து அது வெடித்து செதறது. அப்படி செதறதுன்னா ஏகப்பட்ட விஸ்ஃபுலிங்கம்னா பொறிகள் எக்கச்சக்கமாக வருது. ஒரே சமயத்தில் எல்லாம் அப்படி வந்துடுறதான். ஒன்றுக்கு அப்புறம் அவனை வரிசையாக வரணுங்கிறது அவசியம் இல்லை, இந்த பொறிகள் தெரிச்சு வரும்போது. அதை போல் இந்த ஆத்மாவிலேருந்து சர்வே பிராணாக சர்வே லோகாக சர்வே தேவாக சர்வாணி பூதான், உலகம் பூரா டக்குன்னு அப்படியே வந்து விடுறது. அதில் எதுலேருந்து வருதோ அதில் தான் இவன் இருந்தான்னு சொல்கிறான். இதெல்லாம் எதுலேருந்து வருது? வேதாந்தம் படித்தவனுக்கு வேதாந்தம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? இதெல்லாம் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினவர் அவர் தான் ஈஸ்வரன், பரமாத்மா
அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பரமேஸ்வரன் அவன்கிட்டேருந்து தானே வருது, இல்லை முழிச்சுண்டவன்கிட்டேருந்து வருதா? இவன் ஒன்றும் பண்ணலை. முழிச்சுண்டவன்கிட்ட கேட்டால் நான் தான் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லையா? ஆக அவங்ககிட்டேருந்து வரல. யாருக்கிட்டேருந்து வந்ததுன்னு வேதாந்தம் சொல்கிறதோ அங்கேருந்து இவன் வெளியில் வந்திருக்கான். ஆக பிரம்மம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த பிரம்மஸ்வரூபத்திலேருந்து கழண்டு முழிச்சுக்கிறும்போது வெளியில் பின்னமாகி வெளியில் வந்திருக்கான். குதையே ததாகாத் கொய்ஷ ததாபூத், தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருந்தான். அந்த ஸ்வரூபம் எப்பேற்பட்டது, எதுலேருந்து இவன் வந்தான்? இப்போ வரும்போது ஜீவனாக வந்துட்டான். வரத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தானோ எந்த ஸ்வரூபத்தில் தான் அதுலேருந்து தான் வந்தான். அந்த ஸ்வரூபம் என்னவா இருந்தது? அது ஒரு ஜீவஸ்வரூபமாக இருக்கலை. அது என்ன ஸ்வரூபம்? உண்மையான ஸ்வரூபம்னா எதுலேருந்து இந்த பிரபஞ்சம் பூரா வந்ததோ அந்த ஸ்வரூபம் அது. அந்த ஸ்வரூபத்திலேருந்து தான் வெளியில் வந்து இவன் ஜீவனாக இப்போ வெளியில் வந்து நிற்கிறான். அப்போ இப்படி என்ன ஆச்சு? இப்படி சொன்னதுனால ஜீவபிரம்மா பேதம் வந்ததா இல்லையா? இந்த ஜீவன் உபாதிகளை கொண்டு பிரம்மபாவத்திலேருந்து விலகி ஜீவபாவத்தை அடைஞ்சு சம்சாரி ஆகிறான். எப்போ இவன் உபாதியிலேருந்து இவன் விலகிறானோ, விலகினா ஜீவஸ்வரூபம்னு ஒன்று தனியாக நிற்கலை. அது எங்கே இது எதுவாக இருக்குன்னு சொன்னால், எதுலேருந்து பிரபஞ்சம் வந்ததோ அந்த பரமாத்ம ஸ்வரூபமாகவே இருக்கு. அதுலேருந்து இவன் விலகி வரான். இது சோதன பிரக்கிரியை. சோதன பிரக்கிரியை தான் அபவாத பிரக்கிரியங்கிறது. ஆக இந்த மாதிரி அபவாத பிரக்கிரியால் பார்க்கும்போது ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரியும். தெரிஞ்சால் அதுக்கு மேலே அது பிரம்மஸ்வரூபந்தான், பிரம்மஸ்வரூபத்தினுடைய அந்த சச்சிதானந்த ஸ்வரூபந்தான் அது அப்படிங்கிறத இங்கேயும் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால இந்த மாதிரி சொல்கிறது. அந்த இடத்துல சுஷுப்தியில் இந்த பிரம்மஸ்வரூபம் எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமானது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்கு ஒரு சில உதாரணங்களை கொடுத்து ஸ்ருதி வளர்க்குறது. ச யதா குமாரோவா மகாராஜோவா மகாபிராமணோவா அதிக்னீம் ஆனந்தஸ்ய கத்வா ஷயீத ஏவமேவ ஏஷ ஏதச்சேதே. சுஷுப்தி காலத்தில் எந்த ஸ்வரூபத்தில் அவன் தூங்குறானோ அது ரொம்ப பெரிய ஆனந்தமா. அதுக்கு என்ன ஆனந்தத்துக்கு ஒரு உதாரணம் அதை சொல்கிறதுன்னா, சின்ன குழந்தை தூங்குறது கவலையே கிடையாது குழந்தைக்கு. ஆக தூங்கும்போது சௌக்கியமாக தூங்க முடியும். மகாராஜா அப்படிங்கிறது இன்னொரு உதாரணம். அங்கே அத்தியந்த வசிய பிரகிருதின்னு சொன்னான். அவனுடைய ராஜ்யத்தில் பிராபலங்களாக ஒன்று இருக்கா இல்லாமல் இருக்கணும். பிராபலம் ஏகப்பட்டது இருந்ததுன்னா தூக்கம் வராது, தூங்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. ஆக இவனுடைய ராஜ்யம் ரொம்ப நன்னா நடந்துட்டு இருக்கு. ஜனங்கள் அத்தனை பேரும் நல்லவாளாக இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு ராஜா தூங்கினான்னா நிம்மதியாக தூங்குவான் இல்லையா? அப்போ ஆனந்தமாக தூக்குவான். அதுக்கு மேலே மகாபிராமணா அப்படின்னு ஒன்று சொல்கிறார். மகாபிராமணா அப்படிங்கிறது என்ன விசேஷம்னு கேட்டால், அவங்க நல்லா படித்தவன், நல்ல ஆச்சாரத்தோடு இருந்துட்டு இருக்கிறவன், எந்த கவலையும் இல்லை, சுவாமியை நம்பின்னு இருக்கான். அப்பேற்பட்டவன் யாரோ அது மகாபிராமணன். அவனும் நான் நிம்மதியாக தூங்கலாம், உலகத்தை பற்றி கவலைப்படாமல் தூங்கலாம். ஆக இவாலாம் நான் எப்படி அதிக்னியும் ஆனந்தஸ்ய கத்வா ஷயீத. அதிக்னி அப்படின்னு சொன்னாக்க ஆனந்தத்தில் துக்க கலப்பே இல்லையா. சுத்தமாக துக்கங்கிறது கிடையவே கிடையாது. துக்கம் சர்வதா அதிசய ஹந்தி அப்படிங்கிறதுனால அதிக்னின்னு சொல்லியிருக்காரு. ஆக துக்க கலப்பே இல்லாத ஆனந்தத்தை இவாள்லாம் அனுபவிப்பா. அவளுக்கு தெரியாது. அந்த ஆனந்தத்தில் இவன் அடைஞ்சு அவன் தூங்குறான்னு சொல்கிறான். தூங்கும்போது அப்படின்னா அந்த பிரம்மானந்தம்னு சொல்கிறோமே, அந்த பிரம்மானந்த ஸ்வரூபத்தில் தான் அவன் இருந்தான். இப்போ வெளியில் வந்துட்டான். எந்த பிரம்மன்னு சொன்னால், எந்த பிரம்மத்தை பற்றி ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு உபனிஷத்து போதிக்கிறதோ அந்த பிரம்மஸ்வரூபத்தில் தான் இவன் வந்து தூங்கும்போது இருந்தான். அப்புறம் கிளம்பி வந்துட்டான். இப்போ இதே ஸ்ருதியை இன்னொரு தடவை வியாக்கியானம் பண்ணி சிருஷ்டிவாதத்துக்கு எடுத்துன்னு போயிருக்கான். அதில் என்ன சொல்கிறான்னா, இவன் முழிச்சுக்கிறானோ இல்லையோ, இந்த முழிச்சிருக்கிறவன்கிட்டேருந்து தான் இவ்வளவு பிரபஞ்சமும் வந்தது அப்படின்னு சொன்னால் அது வேதாந்தத்தில் திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு சொல்லுவோம். திருஷ்டி சிருஷ்டிவாதப்படி சொன்னால் இவன் பார்க்கறச்ச பிரபஞ்சம் இருக்கு, பார்க்கலைன்னா பிரபஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதத்துக்கும் இந்த ஸ்ருதியை உபயோகப்படுத்திக்கிறா. ஏன்னா இவன் முழிச்சுட்டானே, இந்த ஆத்மாவிலேருந்து தான் எல்லாம் வந்தது. அஸ்மாத் ஆத்மனஹா சர்வே லோகாக அப்படின்னு விச்சரந்தின்னு சொல்கிறச்சே முழிச்சுண்டானே இவங்கிட்டேருந்து தான் வந்தது ரெண்டு சொல்லலாம். ஏன்னா முழிச்சுண்டவனும் எதுலேருந்து அந்த பிரபஞ்சங்கள்லாம் வந்ததோ அதுவும் ஒரே ஸ்வரூபம் தானே, ஒரே ஸ்வரூபம் தானே. ஆனால் திருஷ்டி சிருஷ்டிவாதத்துக்கும் இந்த ஸ்ருதியை பிரமாணமாக உபயோகப்படுத்திக்கிறா.
இப்படியாக இதுக்கு மேலே கதையை அவள் வளர்க்கலை, அதோட முடிச்சுடுத்து. அப்புறம் அஜாதசத்ரு புரிஞ்சுண்டானா இல்லையாங்கிற கதையை நாமளே பூர்த்தி பண்ணிக்க வேண்டியதுதான். ஆக ராஜா அஜாதசத்ருக்கு இந்த விதமாக உபதேசம் பண்ணி ஜீவபிரம்மா அபேதத்தை, உண்மையான ஜீவஸ்வரூபத்தை போதிச்சார் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே அஜாதசத்ரு என்ன கார்கியன் என்ன சொன்னாங்கிறதுல இங்கே கிடையாது, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆக இந்த 3 பிராமணம் இருக்கே, இது அபவாத பிரகரணம். அதில் அபவாத பிரகரணம் பண்ணி ஜீவனுடைய சுத்தமான ஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்கு இந்த அஜாதசத்ரு பிராமணங்கிறது நமக்கு முதல் இப்படி புரிஞ்சுக்கணும். இந்த அஜாதசத்ரு பிராமணத்தைன்னு பகவத் பாதாள் பாஷ்யத்தில் அழகாக எழுதியிருக்கார். இன்னும் விஸ்தாரமாக பல கோட்டிகள்லாம் இருக்குது. நாம் இந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன்.